நம்ம தினமுமே கூகுள் மேப் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதில் சில இடங்களை மட்டும் கூகுள்லேயே பிளர் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் அந்த இடங்களை மட்டும் பிளர் பண்ணி வச்சுருக்காங்க? அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? உண்மையாகவே அந்த இடங்கள்லாம் ரகசியமாக இருக்கா, இல்லை இணையதளத்தில் பரவுற கதைகளா? வாங்க கூகுள் மேப்லேயே பிளர் செய்யப்பட்ட 10 மர்மமான இடங்களை பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறது ஏரியா 51. அமெரிக்காவின் நோவாடா பாலைவனத்தில் இருக்கும் இந்த இடம் உலகத்தில் மிகவும் மர்மமான பகுதிகளில் ஒன்றாக இருக்கிறது. இந்த இடத்துக்குள்ள போறதுக்கு பொதுமக்கள் யாருக்குமே அனுமதி கிடையாது. சுற்றிலும் கடுமையான பாதுகாப்புகள் இருக்கு. அதையும் மீறி உள்ள யாராவது போகணும்னு முயற்சி செஞ்சா உடனே அவங்கள தடுத்து நிறுத்திடுவாங்க. இதனால தான் இந்த இடத்த பத்தி நிறைய கதைகள் இணையதளத்துல பரவ ஆரம்பிச்சிருக்கு. சில பேர் இங்க வேற்று கிரகவாசிகளின் விண்கல்லை ரகசியமா வச்சிருக்காங்கன்னு கூட சொல்றாங்க. இன்னும் சில பேர் புதிய ரக ராணுவ விமானங்களையும் தொழில்நுட்பங்களையும் இங்க சோதனை செய்யறாங்கன்னு நம்புறாங்க. ஆனால் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலின்படி ஏரியா 51 என்பது அமெரிக்காவின் ரகசிய விமான சோதனை மற்றும் ராணுவ ஆராய்ச்சி மையம். அதனால தான் அந்த பகுதியை பற்றிய தகவல்கள் மிகவும் குறைவாக வெளியிடப்படுகிறது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இடம் நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய வால்கில் ஏர்பேஸ். முதல்ல இதை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சாதாரண விமானப்படை தளமாக தான் தெரியும். ஆனால் கூகுள் மேப்பில் இந்த இடத்தின் சில பகுதிகள் பல ஆண்டுகளாக மங்கலாக, அதாவது பிளர் செய்யப்பட்டு இருக்கு. இதை பார்த்த பலருக்கும் ஒரே ஒரு கேள்வி தான் வந்திருக்கு, எதுக்கு இந்த இடத்த மட்டும் மறைக்கணும்? இந்த தளத்துல ரகசிய ஆயுதங்கள் இருக்குதா, இல்லைன்னா இராணுவ உபகரணங்கள் பாதுகாப்பா வச்சிருக்காங்களா? இப்படி பல கேள்விகள் எழும்பியிருக்கு. ஆனால் இதை பற்றி அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்ட தகவல்கள் மிகவும் குறைவுதான். சில பாதுகாப்பு காரணங்களுக்காக இராணுவ தளங்களின் செயற்கைக்கோள் படங்கள் மங்களாக காட்டப்படுவது உலகின் பல நாடுகளில் நடக்கும் விஷயம்தான். ஆனாலும் கூட சில கேள்விகள் வருது. இராணுவ தளங்கள்ல பிளர் பண்ணலாம், ஓகே. அதையும் தாண்டி சில இடங்கள்ல கூகுள் மேப் பிளர் பண்ணி வச்சிருக்கு. அதுக்கு காரணம் என்ன? அதுவும் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் பல ஆண்டுகளாக உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்திய ஒரு ரகசிய சோதனை நடத்தப்பட்ட பகுதி. அந்த இடத்த கூகுள் மேப் ஏன் முழுமையாக காட்டலை? மொரோரோ அட்டோல் பசிபிக் பெருங்கடலின் நடுவில் இருக்கும் சின்ன தீவு. வெளியே பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், ஆனால் இதுக்கு பின்னாடி உலகையே அதிர வைத்த ஒரு வரலாறு இருக்கு. 1960களிலிருந்து பல ஆண்டுகள் வரை பிரான்ஸ் இந்த பகுதியில் அணு ஆயுத சோதனை நடத்தியது. அதனால தான் இந்த இடம் உலகம் முழுக்க கவனத்தை ஈர்த்தது. இந்த பகுதியின் சில செயற்கைக்கோள் மற்றும் தகவல்கள் காலப்போக்கில் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் பாதுகாப்பு காரணங்களால சில காட்சிகள் தெளிவாக கிடைக்காததாகவும் பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து பல சதிக்கதைகள் கூட பரவின. ஆனால் உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை என்னன்னா, இந்த இடம் அணு ஆயுத சோதனைகளால் வரலாற்றில் முக்கியமான இடமாக மாறியது. அதனால தான் இந்த இடத்தை சுற்றி இப்போ வரைக்கும் ஆர்வமும் கேள்விகளும் நிறைய இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இடம் வடகொரியா. உலகத்திலேயே மிகவும் மூடிய நாடுகளில் ஒன்று. இந்த நாட்டை பற்றி தகவல்கள் வெளியே வருவது மிக மிக குறைவு. அதனால தான் கூகுள் மேப்லேயே இந்த நாட்டின் சில பகுதிகளை பார்த்தால் மற்ற நாடுகளைப் போல எல்லா விவரங்களும் கிடையாது. வடகொரியால சில முக்கியமான இடங்களுக்கு அங்குள்ள பொதுமக்களுக்கு கூட அனுமதி கிடையாதாம். அதனால தான் வடகொரியாவை சுற்றி இன்னைக்கு வரைக்கும் பல மர்மமான கேள்விகள் இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற இடம் அலாஸ்காவில் இருக்கும் ஹார்ப் ரிசர்ச் செக்ஷன். மக்களோட பார்வைக்கு இது ஒரு சாதாரண ரிசர்ச் மையம் தான். ஆனால் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலின்படி HAARP என்பது பூமியின் மேல் வளிமண்டலமான அயனோஸ்பியர் பற்றி ஆராய்ச்சி செய்ய உருவாக்கப்பட்ட அறிவியல் மையம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற 6வது இடம் இங்கிலாந்தில் இருக்கும் RAF மென் வித் ஹில். இந்த இடத்த மேல இருந்து பார்க்கும்போது பெரிய வெள்ளை நிற பந்துக்கள் மாதிரி வட்டமான கட்டிடங்கள் தெரியும். முதல் முறையா இந்த இடத்த பார்க்குறவங்களுக்கு இது என்ன இடம் அப்படின்னு ஆச்சரியம் வரும். அதனால தான் இந்த இடத்த பற்றி இணையதளத்துல பல மர்ம கதைகள் இருக்கு. ஆனால் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலின்படி RAF மென் வித் ஹில் என்பது செயற்கைக்கோள் தொடர்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான முக்கிய இராணுவ தளங்களில் ஒன்று. அதனால தான் அந்த பகுதிகளில் பாதுகாப்பு மிக அதிகமாக இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இடம் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ராம்ஸ்டீன் ஏர்பேஸ். இது ஐரோப்பாவிலே மிக முக்கியமான இராணுவ விமான தளங்களில் ஒன்று. ஒரு காலத்தில் தினமும் இராணுவ விமானங்கள் வந்து போகும் இடமாக இந்த இடம் இருந்திருக்கு. கூகுள் மேப்பில் இந்த தளத்தோட சில பகுதிகள் தெளிவாக தெரியல.
அதனால ஏகப்பட்ட பேர் பல கட்டுக்கதைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலின்படி இது அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகளுக்கு ஒரு முக்கியமான இராணுவ விமான தளமாக செயல்படுகிறது. அதனால தான் இந்த இடத்தெல்லாம் கூகுள் மேப் பிளர் பண்ணி வச்சிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இடம் இஸ்ரேல். இஸ்ரேல் உலகிலேயே அதிக பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கும் நாடுகளில் ஒன்று. அதனால தான் சில இராணுவ தளங்கள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான முக்கிய இடங்கள் செயற்கைக்கோள் படங்களில் மிக தெளிவாக காட்டப்படாமல் இருக்கலாம். சில உறுதிப்படுத்தப்பட்ட தகவலின்படி தேசிய பாதுகாப்பு காரணமாக பல நாடுகள் தங்களுடைய முக்கிய இராணுவ இடங்களை பற்றி தகவல்கள் வெளியிடப்படுவதில்லை. லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்கக்கூடியது சிப்சே ஐஸ்லாந்து. இந்த தீவு சாதாரண தீவு இல்லை. 1963ஆம் ஆண்டு கடலுக்கடியில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பால் புதியதாக உருவான ஒரு தீவு. அதனாலதான் இந்த தீவை இயற்கை எப்படி ஒரு புதிய நிலத்தை உருவாக்குகிறது என்பதை ஆராய்ச்சி செய்ய விஞ்ஞானிகள் பாதுகாத்து வருகிறார்கள். இந்த தீவுக்கு போக பொதுமக்கள் யாருக்குமே அனுமதி கிடையாது. சில ஆராய்ச்சியாளர்களுக்கு மட்டுமே சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீவை பத்தி பல மர்ம கதைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் விட உண்மை கதை என்னன்னா, இந்த தீவோட இயற்கை சூழல் யாராலையும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பல கட்டுப்பாடுகள் வைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மர்ம தீவு இல்லை, உலகிலேயே மிகவும் பாதுகாக்கப்படும் இயற்கை ஆய்வுகளில் ஒன்று. அடுத்து நம்ம பார்க்க போற இடம் தான் நம்ம லிஸ்ட்லயே ரொம்ப அதிகமா பேசப்பட்ட இடம். அப்படி அந்த இடத்துல என்னதான் ஆச்சு? அதுதான் ஏரியா 52, அதாவது ஏரியா 51. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஏரியா 52 பற்றி தெரிஞ்சவங்க ரொம்ப குறைவு. இதுவும் அமெரிக்காவின் மிகவும் பாதுகாப்பான இராணுவ சோதனை பகுதிகளில் ஒன்று. இங்க புதிய ரக இராணுவ விமானங்கள் மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் சோதனை செய்யப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் கூறுகின்றன. அதனாலதான் இந்த இடத்தை சுற்றியும் ஏராளமான சதிக்கதைகள் பரவின. சில பேர் ஏரியா 51ல பெரிய ரகசியங்கள் இங்க இருக்குது, சில அதிநவீன விமானங்கள் கூட இங்க மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட கட்டுக்கதைகளை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வெளிப்படையான உறுதிப்படுத்தப்பட்ட தகவலின்படி இது முக்கியமான இராணுவ சோதனை மற்றும் பயிற்சி மையம் என்பதை தவிர இணையதளத்தில் சொல்லப்படும் பல மர்ம கதைகளுக்கு உறுதியான ஆதாரங்கள் இல்லை. ஹை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு அதிகமா ஆச்சரியத்தை கொடுத்த இடம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இது போன்ற உலகின் வித்தியாசமான மற்றும் மர்மமான இடங்களை பற்றி தெரிந்து கொள்ள உலக பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்த மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான உலக பயணத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.